எங்களின் உணர்வோடும் உயிரோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட காலமாக நம் மண்ணில் ஆள் மாறுகிறது, ஆட்சி மாறுகிறது, ஆட்சியின் முறை மாறவில்லை. ஒரு கட்சி அதை வீழ்த்தி இன்னொரு கட்சியை 5 ஆண்டுகளுக்கு அமரச் செய்வது, பிறகு அந்த கட்சியை தோற்கடித்து மற்ற கட்சியை 5 ஆண்டுகள் ஆளச் செய்வது, இது தொடர்ந்து 60 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. ஆனால் ஆட்சியின் முறை மாறுகிறதா? அதே நிர்வாகம்தான், ஒரே கட்சி ஆட்சி முறை போலதான். இவர்கள் வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும், அவர்கள் வந்தாலும் சாராயம் இருக்கும், இவர்கள் வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவர்கள் வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவர்கள் வந்தாலும் இலவச அறிவிப்புகள் தான், இவர்கள் வந்தாலும் இலவசம்தான், இவர்கள் வந்தாலும் வாக்குக்கு காசு தருவார்கள், அவர்கள் வந்தாலும் வாக்குக்கு காசு தருவார்கள். இதில் என்ன மாறுதல் இருக்கிறது? எது வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார்கள், எது வளர்ச்சி என்று காட்டுகிறார்கள்? 1000 ரூபாய் இந்த 5 ஆண்டுகள் கொடுத்தார்கள் பெண்களுக்கு, அடுத்து வந்தால் 2000 கொடுக்கிறோம் என்கிறார்கள். இதுதான் வளர்ச்சி, இதுதான் வளர்ச்சி. ஒரு நல்ல ஆட்சி என்பது தன் நாட்டு குடிகள் ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுக்கணும். 1000 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 30 ரூபா, 2000னா 60 ரூபா. 60 ரூபாய் கூட ஈட்டிக்கொள்ள முடியாத, சம்பாதித்து கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையின் நிலையில் நாட்டு பெண்களை வைப்பது எவ்வளவு இழிவு! அடிப்படை தேவைதான் ஒரு மாவரைக்கிற இயந்திரம், மசாலா அரைக்கிற இயந்திரம், பிள்ளைகளுக்கு மடிக்கணினி, ஒரு குளிர்சாதன பெட்டி, இதெல்லாம் அடிப்படை தேவைதான். இதை வாங்கிக் கொள்ளக்கூட முடியாத ஒரு வறுமை நிலை, ஒரு வருவாய் இல்லாத நிலையில் தன் நாட்டு மக்களை எல்லாம் வைத்திருப்பது எப்படிப்பட்ட ஆட்சி முறை? எப்படி? இது விடுதலை பெற்ற காலத்தில் தொடங்கியது இல்லையே. விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் ஆகிருச்சு. மாறி மாறி இவர்கள் ஆட்சி செய்து ஒவ்வொரு ஆண்டும் வரும்போதும் இலவச அறிவிப்புகளையே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அப்போ எந்த மாறுதலும் இல்லை, மக்களின் வாழ்க்கை தரத்தில் எந்த உயர்வும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதை நாம் பார்க்கணும். அப்போ இதை மாற்றணும். அப்போ தற்சார்பு ஒரு வாழ்க்கை முறையை, அடிப்படை தேவைகளை நம் நாட்டு மக்களை நிறைவேற்றி கொண்டு தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு ஆட்சி முறையை உருவாக்கணும். ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான நிர்வாகம், பசி பஞ்சமில்லாத ஒரு தேசம், அதை படைக்கணும். இப்போ சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமைகள், பெண்ணிய அடிமைத்தனம், வன்புணர்வு, படுகொலைகள், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது. அது இல்லாத ஒரு தேசம். மத போதை இல்லாத தேசம், வளக்கொள்ளைகள் இல்லாத ஒரு நாடு. ஏனென்றால் எதை இழந்தாலும் மீட்டுக்கொள்ளலாம். ஊழல் லஞ்சமெல்லாம் ஒரு நிர்வாக சீர்கேடு, அது சரி செய்து விடலாம். பசி பஞ்சத்தை போக்கி விடலாம். வேலையின்மை வேலை கொடுத்து விடலாம். காடுகள் அழிக்கப்பட்டது வளர்த்து விடலாம். நீர் உறிஞ்சி விற்கப்பட்டது சேமித்து விடலாம். ஆனால் வளக்கொள்ளையில் மிக கொடுமையான கொள்ளை மலையை மணலாக்கி விற்பதும், ஆத்து மணலை அள்ளி விற்பதும். இது யாராலும் உருவாக்க முடியாது. அது இயற்கையின் அரும்பெரும் கொடை. இவர்களால், இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்கிறவர்களால் ஒரு அற்ப பிளாஸ்டிக் பாலித்தீனை கூட
ஒரு குலைமம் நெகிழிங்கிற இந்த பிளாஸ்டிக்கு பாலித்தீனை கூட தடை செய்ய முடியவில்லை. ஆனால் எல்லா இடத்திலும் சொல்வார்கள், பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை, பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்குவோம் என்று. பூமியை அழிப்பதற்கு அணுகுண்டு தேவையில்லை, பிளாஸ்டிக்கே போதும் என்கிறார்கள். அணுகுண்டு போட்டால் அந்த நொடியில் அழியும், பிளாஸ்டிக்கை போட்டால் சிறுக சிறுக அழியும். அது மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்கு என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை சொந்தங்களே, 5 லட்சம் ஆண்டு ஆகும், 5 லட்சம் ஆண்டுகள் ஆகும்னு ஒருத்தர், 50,000 ஆண்டுகள்னு ஒருத்தர். யாருக்கும் தெரியாது எப்போ மக்கி எப்போ மண்ணோடு மண்ணா போகும் என்று. நாடே பிளாஸ்டிக் குப்பையாக கிடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். மலையளவு உயர்ந்து பிளாஸ்டிக் குப்பைகள் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதை கூட தடுக்க முடியவில்லை. மாற்று பயன்பாடு இருக்கிறது. பையென்றால் இவர்கள் அறிவித்தார்கள், திமுக ஆட்சிக்கு வந்தவன மீண்டும் மஞ்சப்பை. இது எவ்வளோ வேடிக்கையான அறிவிப்பு. ஏன் அது பை மஞ்சளாக தான் இருக்கணுமா? பச்சையாக இருக்கக்கூடாதா, வெள்ளையாக இருக்கக்கூடாதா, ஊதாவாக இருக்கக்கூடாதா? பை எந்த வண்ணத்திலும் இருக்கலாம், துணி பையாக இருக்கணும், அதுதான் முதன்மையானது. மஞ்சப்பை என்று அறிவித்தார்கள். எத்தனை பேர் மஞ்சப்பையை பயன்படுத்துகிறார்கள்? அதே பிளாஸ்டிக் தான். ஒரு துணி கடைக்கு போனால், ஒரு காய்கறி கடைக்கு போனால், எந்த கடைக்கு போனாலும் அவர்கள் அந்த பையில் தான் உங்கள் உடையை, உங்கள் பொருட்களை வைத்து கொடுக்கிறார்கள். இதுக்கு மாற்று இல்லையா? இருக்கிறது. சணல் பை இருக்கிறது, வாழை நாரில் செய்கிற பைகள் இருக்கிறது. இப்போதெல்லாம் ஜப்பானிலே இதே பிளாஸ்டிக் போலவே மரவள்ளி கிழங்கில் செய்கிறான், பிளாஸ்டிக் பை போல. அது மக்கள் எப்படி தண்ணியில் விட கரைஞ்சு போயிடுது. அந்த நுட்பத்தையே நம் கடைபிடித்து மாற்றுக்கு போகக்கூடாது. எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிற உங்கள் பிள்ளைகள் தான். இது மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். இம்முறை நாங்கள் பேசியதும் அச்சு ஆவணத்தில் கொடுத்ததும் உங்களை வந்து சேரவில்லை என்பதால் காட்சிகளாக எங்கள் கனவுகளை தெருவெங்கும் விரித்து வருகிறோம். எல்லாவற்றையும் கவனிக்கிற இந்த தேர்தல் களத்தில் எல்லா தலைவர்களும் முன்வைக்கிற கருத்துக்களை, எப்படி ஆட்சி செய்வோம் என்பதை, நாங்கள் வந்து என்ன செய்வோம் என்பதை கவனிக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்வதையும் கவனியுங்கள். எது சரியாக இருக்கிறதோ அதை தேர்வு செய்யுங்கள். யார் கையில் நாடு இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும், சரியாக இருக்கும் என்பதை யோசித்து சிந்தித்து முடிவெடுத்து வாக்கு செலுத்துங்கள். எல்லாவற்றிலும் நல்லதை தேர்வு செய்கிற என் சொந்தங்கள், எல்லாவற்றிலும் சரியாக இருக்க வேண்டும் என்று சரியானதை முடிவெடுக்கிற என் சொந்தங்கள், அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சியை தீர்மானிக்கிற தலைவரை தேர்வு செய்யும் போது ஏன் தடுமாறுகிறீர்கள்? திமுகவை விட்டால் அதிமுக, அதிமுகவை விட்டால் திமுக. தீமைக்கு மாற்ற எப்படி தீமையாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஒரு நெருப்பை வைத்து நெருப்பை எப்படி அணைப்பீர்கள்? தண்ணீரை வைத்தான் அணைக்க முடியும். அந்த தண்ணீர் யார்? 60 ஆண்டுகளாக அரையங்குல வளர்ச்சியை சொல்லுங்கள். வளர்ச்சி ஒன்றில் தான் இருக்கிறது, கடன் வளர்ச்சி. 10.5 லட்சம் கோடி இந்த ஆட்சியில் மட்டும் 4.5 லட்சம் கோடிகள் கடன் பெற்றிருக்கிறார்கள். நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம் சொல்லுங்கள். இலவசத்தை தவிர வேற என்ன இருக்கிறது? இலவசம் எப்படி வளர்ச்சி திட்டமாகும்? அது கவர்ச்சி திட்டம், வீழ்ச்சி திட்டம், பெருத்த ஒரு ஏமாற்று. இது எவ்வளவு பெரிய கொடுமை! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் சல்லவர்களே என்று கேட்டதற்கு, நான் நன்மையை வைத்துத்தான் ஒழிப்பேன் என்றார். அந்த நன்மை எங்கே? யார் அந்த நன்மை? திமுக ஒரு பிசாசு என்றால் அதிமுக ஒரு பேய். இந்த பேயை 5 ஆண்டு ஆட்சியை செய்ய வைக்கிறீர்கள். பேயை விழித்து பிசாசை வைக்கிறீர்கள். பிசாசை தோக்கடித்து பேயை வைக்கிறீர்கள். தீமைக்கு மாற்று தீமை என்றே அலைகிறீர்கள். அப்போ பிசாசை வீழ்த்து ஒரு தேவதையை உட்கார வைக்க வேண்டும், பேயை வீழ்த்தி ஒரு தேவதையை உட்கார வைக்க வேண்டும். அது யார்? ரெண்டும் ஒரே கட்சி தான். அதிமுகவில் இருக்கிற 11 திமுகவில் இருக்கிற 11 அமைச்சர்கள், இன்று இருந்த அமைச்சர்கள் அதிமுக கட்சிக்காரர்கள். இன்று திமுக அதிமுகவிலிருந்து வந்து சேர்ந்தவர்களுக்கு பல பேருக்கு திமுக சட்டமன்றத்தில் நிற்க தேர்தலில் போட்டியிட
வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. ரெண்டும் ஒரே கட்சி, ஒரே கட்சி, ஒரே கொள்கை. அவர்களுடைய கல்விக் கொள்கை என்ன, பொருளாதார கொள்கை என்ன, வேளாண் கொள்கை என்ன, மருத்துவ கொள்கை என்ன, போக்குவரத்து கொள்கை என்ன, ஏதாவது ஒரு மாற்று சொல்லுங்கள். ஒரே கொள்கை தான். ஊழல் லஞ்சத்தில் கொள்கை என்பது கை கொள் அளவிற்கு கொள்வது, அதுதான் கொள்கை. வேற என்ன? ஊழல் லஞ்சத்தின் மூலம் பணத்தை சுரண்டி சுரண்டி கொழுப்பது, பதுக்குவது, ஒதுக்குவது, அதை பாதுகாக்க அந்த பணத்தையே மக்களுக்கு வாக்குக்கு கொடுத்து வாக்கை பறித்து திருப்பி அதிகாரத்துக்கு வருவது. திருப்பி தேர்தல் வரும்போது முதல்ல 500 ரூபாய் கொடுத்தோம், மக்கள் கோபமாக இருக்கிறார்கள், இப்போ 1000, மக்கள் ரொம்ப கோபமாக இருப்பார், மறுபடியும் 2000. வேற என்ன? வேற என்ன மாறுதல் நடந்திருக்கிறது என் அன்பு சொந்தங்களே? இதை எப்போது மாற்றுவீர்கள்? எப்போது மாற்றுவீர்கள்? உலகங்களும் மாறுதல்கள் எப்படி வந்திருக்கிறது என்பது வரலாற்றை நீங்கள் வாசிப்பதில்லையா? இதுவரை இல்லை, இப்போது தேடுங்கள். உள்ளங்கையில், உங்கள் உள்ளங்கையில் தான் உலகம் இருக்கிறதே, உள்ளங்கையில் தான் ஒரு ஊடகம் இருக்கிறதே, கையிலேயே டிவி இருக்கிறது. தட்டுங்கள், உங்கள் மகன் சொல்வதை தேடுங்கள். சீமான் சொல்லுகிறானே, அவன் தம்பி தங்கையில் சொல்லுகிறார்களே, இது நடக்கிறதா பாருங்கள். அது ஏன் இங்கே நடக்கவில்லை என்று எண்ணுங்கள், கேள்வி எழுங்கள். ஏன் இப்படி இந்த நாடு போல நம் நாடு இல்லை என்று எண்ணி பாருங்கள். மாற்றம் என்பது, புரட்சி என்பது வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வார்த்தை மட்டுமல்ல என் அன்பு சொந்தங்களே. சாதாரண மக்கள், நீங்களும் நானும் நிகழ்த்தக்கூடிய நிகழ்கால நிஜம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வண்டி நிறைய குப்பை இருந்தாலும் அதை கொளுத்துவதற்கு யாரும் வண்டி நிறைய நெருப்பெடுத்து செல்வதில்லை. ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். கொளுத்தினால் பற்றி எரியும் குப்பை. உங்கள் மகன் 36 லட்சம் தீக்குச்சிகளை வைத்திருக்கிறேன், கொளுத்தி எரிக்கிறேன். ஒரு புரட்சி தீயை இந்த மண்ணிலே பற்ற வைக்கிறேன், அநீதிக்கு எதிரான ஒரு புரட்சி தீயை. அதைத்தான் இறைமகன் இயேசு சொல்லுகிறார். அநீதிக்கு எதிரான புரட்சியை பற்ற வைக்கவே நான் இந்த மண்ணில் வந்தேன், புரட்சி தீயை பற்ற வைக்கவே இந்த மண்ணிற்கு வந்தேன் என்கிறார். அதைத்தான் உங்கள் மகன் செய்கிறேன். இங்கே பேசிய என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மன் சொன்னார், எந்த பிரச்சனைக்கு போராடவில்லை, எந்த துறையில் போராட்டம் இல்லை. போக்குவரத்து தொழிலாளர்கள் பழைய ஓய்வூதியம் போராட்டம், உயிர்காக்கும் மருத்துவ பெருமக்கள் போராட்டம் ஊதிய உயர்வுக்கு, ஆசிரியர் பெருமக்கள் பணி நியமனம், பணி நிரந்தரம், தேர்வு எழுதிவிட்டு தேர்ச்சி பெற்ற பிள்ளைகள் 12,000 பிள்ளைகள் ஆசிரியர் பணிக்கு பணி நியமனம் வீதியிலே, மாற்றுத் திறனாளிகள் வீதியிலே, சேவை தேவதைகளாக இருக்கிற செவிலிய பெண்கள், நர்ஸ் வீதியிலே, அறிவை வளர்க்கும் அறிவு கருவறை ஆசிரியர் பெருமக்கள் வீதியிலே, சமவேளை செய்கிறோம் சம்பளம் கொடுங்கள் என்று வீதியிலே, உழவர் குடிமக்கள் வெம்பாடு வட்டு விளைய வைத்த நெல்லை அகவிலையை கொடுத்துவிட்டு கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்கில் சேமியுங்கள் வீதியிலே, சாலையிலே. வேர்வை சிந்தி விளைய வைத்தவன் கண்ணீர் சிந்தி சாலையிலே நிற்கிறான். அவன் விளைய வைத்த நெல் மலையிலே நனைந்து முளைத்து கிடக்கிறது. டாஸ்மார்க் சரக்கு எப்படி பாதுகாக்கப்படுகிறது? பசியை போக்கும் உயிர் தேவையாக இருக்கிற உணவு பண்டம் எப்படி வீதியிலே கிடக்கிறது? போராடுகிறான். கணக்கில்லாத விளைநிலங்கள் தொழிற்சாலைகளுக்கு பறிக்கப்படுகிறது. ஐயோ, என் நிலத்தை பறிக்கிறானே என்று வேளாண் பெருங்குடி மக்கள் வீதியிலே, துப்புரவு பணியாளர்கள் வீதியிலே, எங்களை தனியாருக்கு கொடுத்து விடாதீர்கள் என்று வீதியிலே, மகளிர் சுய உதவி குழுக்கள் வீதியிலே, எல்லாரும் போராடுகிறார்கள். அப்புறம் எப்படி ஒரு ஆட்சி முறை? போராட்டங்களை, மக்களின் கோரிக்கையை ஏற்று தீர்வு காணாத அரசு எப்படிப்பட்ட அரசு? இத்தனை போராட்டங்களை மக்களுக்குள் திணிப்பது எவ்வளவு பெரிய கொடுமை! சட்டசபையிலே நம்முடைய முதல்வர் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியது நீங்கள் உங்களுக்கு நினைவிற்கும் இல்லை என்றால் தேடி பாருங்கள். இந்த கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 1 லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் மக்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று. 1 லட்சம் போராட்டம். இதில் என்ன பெருமை? எவ்வளவு பெரிய கொடுமை! 1 லட்சம் பிரச்சனைகளை மக்களுக்குள் திணித்தது யார்? இது என்ன ஆட்சி முறை? எப்படி சகிக்கிறீர்கள்? பிரச்சனையை தீர்க்க வேண்டிய அரசு பிரச்சனைகளை திணித்து கொண்டு இருக்கிறது. இது யார் சரி செய்வது? இப்ப இந்த தேர்தலில் போட்டி யாருக்கு? இலவசம் 2000 2500 தரவே மாட்டேன்.
20,000 ஈட்டிக் கொள்கிற வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் தருவேன். ஒரு பக்கம் 3 தான் இலவசம். அண்டா, மிக்சி, குண்டா, பிரிட்ஜு அதெல்லாம் கிடையாது. கல்வி தருவேன், ஆகச் சிறந்த கல்வி. கல்விக்கேற்ற வேலையை தருவேன், அதற்கு ஏற்ப சம்பளம் தருவேன். அதை வைத்து வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை தருவேன். தன்மானமிக்க தமிழினத்தை தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு கையேந்தாது வாழ வைப்பேன். அறிவை வளர்க்கும் கல்வி கட்டணமில்லாது உலகத்தரத்திற்கு. உலகத்திலே கல்வியிலே சிறந்த நாடு பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். நம்புங்கள், உங்கள் மகன் இந்த 3 நாட்டையும் முந்திக் கொண்டு போய் என் தமிழ்நாட்டை வைப்பேன். அடுத்து மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம். என் மக்களுக்கு தரமான, சமமான, சரியான மருத்துவத்தை கட்டணமில்லாமல் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? உலகத்தில் தலை சிறந்த மருத்துவங்களை கொடுக்கிற நாடுகள் பிரிட்டன், அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஏன் சிங்கப்பூர், மலேசியா கூட மிகச்சரியான மருத்துவத்தை கொடுக்குது. பிரான்ஸ் கொடுக்குது. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஐயா எழுத்தாளர் பிரபஞ்சன், அவருக்கு இதய நோய் வந்து விடுகிறது, இதயத்தில் அடைப்பு. அரசு மருத்துவமனைக்கு போக விரும்புகிறார், பணமில்லை. அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, வேண்டாம், அங்கு போனால் மருத்துவ தரம் இருக்காது, அதனால் தனியார் மருத்துவமனைக்கு போகலாம் என்றால் 6 லட்சம் ரூபாய் கேட்கிறார்கள் அந்த இதய அறுவை சிகிச்சைக்கு. அப்போது அவர் எழுதுகிறார், எனக்கு நண்பர்கள் இருந்தார்கள் நிறைய, அவர்கள் ஆளுக்கு கொஞ்சமாக பணம் போட்டு என்னுடைய இதய அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நிகழ்த்தி விட்டார்கள். அதன் பிறகு அவர் பிரான்ஸுக்கு செல்கிறார். அவர் மகன் அங்கு இருக்கிறார். அவர் மகனை பார்க்க சென்றவர் பிரான்ஸ் மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்கு, மெடிக்கல் செக்கப் ஒரு தடவை சோதித்துக் கொள்ளலாம் என்று தன் மகனோடு பிரான்ஸ் மருத்துவமனைக்கு செல்கிறார். சென்று வந்த அந்த மகன் எழுதிய கடிதத்தை தான், கட்டுரையைத்தான் இப்போது நான் சொல்கிறேன். இந்த பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற மருத்துவ தரம் என் நாட்டு மக்களுக்கு என்று கிடைக்கும் என்று ஏங்கினேன் என்கிறார். என்கிட்ட பணம் இருந்துச்சு, எனக்கு நண்பர்கள் இருந்தாங்க, நான் தனியார் மருத்துவனை போய் உயிரை காப்பாற்றிக்கிட்டேன். ஆனால் ஏழை எளிய மக்கள் என்ன செய்வார்கள் என்று. இந்த நிலையை உங்கள் மகன் மாற்றுவேன். உலக தரத்திற்கு சரியான, சமமான, தரமான மருத்துவத்தை என் நாட்டு மக்களுக்கு கொடுப்பேன். முதலமைச்சருக்கு, முதல் குடிமகனுக்கு, பிரதமருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அது திருவள்ளூரில், அது அம்பத்தூரில், அது ஆவடியில், அது அனங்காபுத்தூரில், கடைகோடியில் இருக்கிற சாதாரண மகளுக்கும், மகனுக்கும், பாட்டிக்கும், தாத்தனுக்கும், அப்பனுக்கும் கிடைக்கிற வைக்கல. நான் பிரபாகரன் மகன் இல்லை, எழுதிவை நான் செய்வேன். 1 ரூபாயானாலும் 1 கோடியானாலும் கட்டணமில்லாமல் ஆகச் சிறந்த மருத்துவத்தை செய்வேன். சேவை என்பது இதுதான், ஆட்சி என்பது இதுதான், மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை இதுதான். இது தரம், கட்டணம் இல்லாமல் தருவேன். இது 2 தான். பிறகு நீர், குடிநீர். தண்ணீர் மனித தேவை அல்ல, உலக உயிர்களின் உயிர், பால், உயிர் தேவை. அதை விற்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். வந்தேன், கிண்ணல அப்பளம் எல்லாம் எங்கே போகிறான்னு தெரியாது, மூடிட்டு போக வேண்டியதான். ஏன்? நானே தூய குடிநீரை என் நாட்டு மக்களுக்கு கொடுத்துருவேன், கட்டணம் இல்லாமல் இலவசமாக கொடுத்துருவேன். உனக்கு தண்ணி செலவு மிச்சம், மருத்துவ செலவு மிச்சம், கல்வி செலவு மிச்சம். பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். சட்டம், கல்வி எழுதி வைப்பேன். கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. சட்டம். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. சட்டம். காசு உனக்கு 10 பைசா செலவில்லை, முடிச்சுட்டேன். அடுத்த தண்ணீர் வீட்டு வாசலில் கொடுத்துட்டேன். வேற பசி, நானே வேளாண்மை செஞ்சுட்டேன். சோறு பசி இல்லை. நானே மாட்டு பண்ணை வச்சுருக்கேன், பால். நானே கோழி பண்ணை வச்சுருக்கேன், முட்டை. நானே ஆடு வளர்க்குறேன், கறி. வேற என்ன வேணும்? என்ன வேணும்? வேளாண்மை. கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய், கீரை, அரிசி, பருப்பு, முருங்கை எல்லாம் என் பண்ணையில் இருக்குது. உனக்கு பசி என்ற சொல் பைந்தமிழன் ஆட்சியில் இல்லை, ஒழிச்சு தள்ளிட்டேன். வேற என்ன வேணும்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. நீ இருக்கிற இடத்துல உனக்கு வேலையை கொடுப்பேன். எப்படி கொடுக்குறேங்கிறத போட்டு காட்டிக்கிட்டே வர்றேன், நீ பாரு. இது 3 தான் இலவசம் தருவேன். நாட்டையே மாற்றி படைக்கிறேன்.
இதுவரை நீ பார்த்த நாடு இல்லை, உலகத்தின் தலை சிறந்த நாடு. என் கனவல்ல, என் முன்னவர்கள் கனவு. அறம் சார்ந்த ஆட்சி முறை. ஒரு பிழை இருக்காது, ஒரு பிழை இருக்காது. இந்த கனவை எனக்குள் தந்தவன் தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ வேண்டும், நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழ வேண்டும். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் உரிமை பெற்று பெருமையோடு இப்படி வாழ வேண்டும் என்று கனவு கண்ட எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவன் செய்யல, அவன் மகன் அந்த நிலத்தில் இல்லை, இந்த நிலத்தில் அவன் கனவு ஆட்சியை நிறைவேற்றுவேன். ஒரு தவறு நடக்க முடியாது. பொம்பளை பிள்ளைய தொட்டான், தாலி அறுத்தான், என்ன நடக்கும்னே தெரியாது உனக்கு. ஏன்? வீட்டை மட்டும் விட்டுருவேன். உன் வீட்டை மட்டும், வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும் 2 கண்ணு. யாரு கண்ணு? என் கண்ணு தான். ஐ ஆம் த ரியல் பிக் பாஸ். ரியல் பிக் பாஸ் இல்லை, ரியல் பிக் பாஸ். பார்த்துக்கிட்டே இருப்பேன். நாட்டையே சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கருவியால் நிறைச்சி விட்டுருவேன். காட்டுக்குள்ளே போனவன பிள்ளையை தூக்கிட்டான், சாலையில் போகும்போது பிள்ளை இழுத்துட்டான், அடுத்த நொடி நீ இருக்க மாட்டா, தூக்கிடுவான். ஏன்? எல்லா இடத்துலையும் சீருடை இல்லாத காவலர்களை, 50,000க்கு மேற்பட்ட காவலர்களை விடுவேன். இந்த கூட்டத்தில் 5 போலீஸ் இருப்பான். உனக்கு தெரியாது போலீஸ்னே. நீ போலீஸ்னா அப்படி 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 இருக்கணும். குள்ளமாக இருப்பான், ஒல்லியாக இருப்பான், குண்டா இருப்பான், யாருன்னே தெரியாது. நீ எதையோ பேசிருப்ப, மெதுவாக கையை பிடிச்சி தம்பி இங்கே வாங்கம்மா, எப்படி இங்கே வாங்க, இங்கே வாங்கம்மா, நீங்கம்மா, கையில் எல்லாம் தொடர்பு வச்சுருப்பான். இவனை கூப்பிடும்போதே அழுத்திடுவான். கொய 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 கொயன்னு 100 பேர் வந்துடுவான். வாங்க தம்பி இங்கே வாங்க, உட்காருங்க வண்டியிலேம்பா. சார் உட்காராடே, அப்புறம் தான் சொல்லுவான். உள்ளே போனவொன்னே காட்டுவான். போலீஸ்மா தூக்கி போட்டு மீச்செஞ்சிருவான். நீ எந்த சேலை, வணிக வளாகம், திரையரங்கு, பொதுமக்கள் நடமாடுகிற இடம், எல்லா இடத்துலையும் சீருடை இல்லாத என்னுடைய காவலர் இருப்பான். இப்போ நான் சொல்லிட்டேன், நீ கண்டுபிடிச்சிரு பார்ப்போம். எவன் போலீஸ்னே தெரியாது, திணறிடுவா. நீ பயப்படணும் குற்றம் செய்கிறதுக்கு. ஒழிச்சிருவேன். இந்த நாட்டில் ஒழுக்கமும் நேர்மையும் உண்மையும் அறமும் சார்ந்த நிலமாக என் தமிழர் நாடு மாறிடும். உலகம் எங்களை உதாரணம் காட்டுகிற, முன்மாதிரியாக காட்டுற நாடாக மாற்றிடுவேன். எப்படி ஆட்சி முறை, நாம் ஆட்சி எப்படி செய்வேன்னு சொன்னதை, தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை நான் செய்வேன்ட்டேன். எல்லா அறிஞர் பெருமக்களும் அரசியல் விமர்சகர்களும் பாருங்க, சர்வாதிகாரம் டாரு சீமான், ஐயோ அது சர்வாதிகாரத்தில் என்னங்க அன்பான சர்வாதிகாரம் இருக்குன்னு இருக்கு. உங்களுக்கு தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிறங்க பெருமக்களே. என்னுடைய ஆட்சி முறை இப்படி தான் இருக்குது, நீ இப்படி தான் இருக்கும். ஏற்கிறதும் எதிர்ப்பதும், என்னை 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 கொல்வதும் தள்ளுவதும் உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படி ஆட்சி இருக்கும், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் செய்வேன். வேணா எனக்கு ஓட்டை போடு, வேணாம்னா அவங்களுக்கே போடு, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் என் ஆட்சி இப்படி தான் இருக்கும். நான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் என்பது தாயின் பேரன்பு. அதில் என் நலம் எதுவும் இல்லை, என் நாட்டு நலன், என் மக்களின் நலன்தான். நான் உங்கள் கருத்துக்கானவன் அல்ல, உங்கள் கருத்துக்கானவன் அல்ல. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களின் நலனுக்கானவன். நான் உங்கள் ஓட்டுக்காக வந்தவன் அல்ல, நாட்டுக்காக வந்தவன். உங்களின் வாக்கை பற்றி கவலைப்பட்டவன் அல்ல. போட்டா போடு போடல, என் கவலை உங்களின் வாழ்க்கையை பற்றி. எல்லாரும் ஆட்சியிலையும் நான் வாழ்ந்துட்டில. ஐயா கருணாநிதி ஆட்சியில், மஜலலிதா ஆட்சியில், ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி. ஒரு 5 ஆண்டு தான் உன் மையன் ஆட்சியில் வாழ்ந்தான் பாரு. உன் அண்ணன் ஆட்சியில், உன் தம்பி ஆட்சியில் வாழ்ந்து பாரு. நம்மளுடைய ஆட்சி முறை தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம்னா என்னன்னு நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், திரையை பார்த்தே வாங்க. சர்வாதிகாரம் என்பது வேறு, கொடுங்கோன்மை என்பது வேறு. சர்வாதிகாரத்திற்கும் கொடுங்கோன்மைக்கும் வேறுபாடு இருக்குது. இப்போ நீங்கள் சர்வாதிகாரம் என்னவொன்னே அது உடனே ஹிட்லர் மாதிரியோ, ஹிட்லர் செஞ்சது சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மை. புரியுதா? ரெண்டுக்கு வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கணும். சர்வாதிகாரம் என்பது வேறு, கொடுங்கோன்மை என்பது வேறு. தீவிரவாதம் என்பது வேறு, பயங்கரவாதம் என்பது வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது. தீவிரவாதம் வேற, பயங்கரவாதம் வேற. சர்வாதிகாரம் வேற, கொடுங்கோன்மை வேற. பாருங்க, எது சர்வாதிகாரம், எது பயங்கரவாதம், எது தீவிரவாதம், எது கொடுங்கோன்மை என்பதை விளக்குறேன் பாருங்க. இப்போ இந்த பாருங்க, இது தீவிரவாதம்னா மக்கள் தங்கள் கோரிக்கை வச்சு போராடி கொண்டே இருக்கிறார்கள்.
தீவிரமாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராடுறாங்க. 15 நாள் 20 நாள். இப்ப ஜல்லிக்கட்டுக்காக 1 மாத காலம் போராடிட்டே இருந்தோம். அந்த போராட்டம் தீவிரமடைகிறதும்பா. தீவிரமாக மக்கள் போராடுகிறார்கள். அதுக்கு பேர் என்ன? தீவிரவாதம். புரியுதுன்னு நினைக்கிறேன். பயங்கரவாதம்னா என்ன? போராடுகிற மக்களின் கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றாமல் தடியடி நடத்துவது, துப்பாக்கி குறித்து சுட்டுக் கொள்வது, இது பயங்கரவாத தீவிரவாதம் அல்ல, பயங்கரவாதம். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கருத்தை இங்க பாருங்க, தீவிரமா போராடுறது, தீவிர ஈடுபாடு, முனைப்பான ஈடுபாடு, முழு ஈடுபாடு, அதெல்லாம் தீவிரவாதம். இப்ப சட்டமன்றம் தீவிரமா வாதிடுறது. ஒரு எதிர்கட்சி, உங்க ஆட்சியில் அதை செய்தீர்களா, இல்லை நீங்கள் செய்தீர்களா, நீங்கள் திருடவில்லையா, நீங்கள் ஊழல் செய்யவில்லையா, இந்த சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, இது தீவிரவாதம். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ சட்டமன்றம், அடுத்து நீதிமன்றம். இப்போ நாடாளுமன்றத்தில் வாதம். அப்ப நாடாளுமன்றத்தில் தீவிரமா ஒருத்தர் இந்த கட்சி உறுப்பினர் அந்த கட்சி உறுப்பினர் வாதிட்டு இருக்கிறது தீவிரவாதம். தீவிரமாக வாதிடுவது தர்க்கம். அடுத்து பட்டிமன்றம். இந்த கட்சி அப்ப பெண்களுக்கு மகிழ்ச்சி தருவது பிறந்த வீட்டிலா புகுந்த வீட்டிலா வாதிடுவான், அது பட்டிமன்றம். இந்த வாதம் இவர் ஒரு தீவிரமா வாதத்தை எடுத்துப்பார், இவர் ஒரு தீவிரமா வாதம். அடுத்தது நீதிமன்றம். வழக்கறிஞர் என்ன பண்ணாரு? இந்த அரசு வழக்கறிஞர் ஒரு வாதத்தை வைப்பாரு, தனியார் ஒரு வழக்கறிஞர் ஒரு வாதத்தை வைப்பாரு. 2 பேரும் நீதிக்கு முன்னாடி வாதத்தை வச்சுக்கொள்வது தீவிரமாக வாதிடுவார்கள், தீவிரவாதம். ஆனால் பயங்கரவாதம் என்பது இந்த கருத்தை எதிர்கொள்ளாமல், கருத்தாக எதிர்கொள்ளாமல் அந்த கருத்தை முன்வைத்தவனை, அந்த கருத்துக்குரியவனை அழித்து ஒழித்து விடுவது பயங்கரவாதம். விளங்குதுல? விளங்கிருச்சா? இதுக்கு மேல விளங்கலைன்னா நான் என்ன பாடம் நடத்துறது? இங்க பாருங்க, அதுக்கு சான்றுலாம் சொல்றேன், காட்டிக்கிட்டே வரேன். இப்ப தீவிரவாதம் வேற, பயங்கரவாதம் வேற, அதுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன். அப்ப சர்வாதிகாரம் வேற, கொடுங்கோன்மை வேற. இப்ப சர்வாதிகாரம் என்னன்னா, ஒரு மக்கள் அனுமதி கொடுக்குறோம், அவங்க நேர்மையா அதை கேட்டு அதை தீர்த்து செய்வது சர்வாதிகாரம். முழு அதிகாரம் பெற்றது சர்வாதிகாரம், முழு அதிகாரம். முழு அதிகாரத்தின் பயன் என்ன? அதனுடைய பயன் என்ன? அதனுடைய வேலை என்ன? மக்களின் பிரச்சனைகளை கோரிக்கைகளை ஏற்று தீர்வு காண்பது சர்வ அதிகாரத்தின் பயன், சர்வ அதிகாரத்தின் பொறுப்பு. அது இல்லை. அப்போ கொடுங்கோன்மை என்றால் என்ன என்றால், போராடுகிற மக்களை, இங்க பாரு, கோரிக்கை வச்சு போராடுகிற மக்களை அடிச்சு இழுத்து, இந்த பாரு, இந்த ராத்திரியா தூக்கிட்டு மாற்றுத்திறனாளிகள், அவர்கள் இந்த பாரு, மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை வச்சு போராடும் போது அந்த போராட்டத்தின் கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றாமல் பல நாட்கள் போராட அனுமதிச்சு நள்ளிரவில் ஒரு பாரவந்தை கூட்டிகிட்டு வந்து தூக்கிட்டு அதில் இரவோட இரவாக ஏற்றி கொண்டு போய் காட்டுக்குள், அடர்ந்த காட்டுக்குள் அங்கும் இங்குமாக இறக்கிவிட்டு வந்ததற்குல்ல, அது சர்வாதிகாரம் அல்ல என் உடன் பிறந்தவனே, கொடுங்கோன்மை. அதுக்கு பேர் என்ன? கொடுங்கோன்மை. நல்லா கவனிச்சுக்கணும், ரெண்டையும் வேறுபடுத்தி பார்த்துக்கணும். இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் தொடருது, அடித்து வண்டியில் ஏற்றி இந்த கூவாத்தில் நின்று போராடுறாங்க. இந்த ஒரு தூக்கி இழுத்து போடுறது, அடித்து இழுக்கிறது, காவல் நிலையத்தில் வச்சு விசாரணைங்கிற பேரில் அடித்து கொள்றது இருக்குல்ல, அது சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மை. கொடுங்கோன்மை, அது கொடுமையான பயங்கரவாதம். அது விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே கேள்வி யாரும் கேட்கக்கூடாது, புரிஞ்சுக்க. சும்மா உட்காந்துக்கிட்டு சர்வாதிகாரின்ட்டார், அப்படிதான் ஆட்சி செய்வேன், போட்டா போடு, போடலைன்னா போ. இந்த பாரு, இந்த சிஏஏ போராட்டத்துக்கு அடிச்சு இழுத்துட்டு போறது பாரு. கோரிக்கையை ஏற்கிறியா இல்லையா? ஜனநாயகம்னா மக்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. மக்களின் போராட்டங்களுக்கு, கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து மதிப்பளித்து கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கத்தான் மக்களால் உருவாக்கப்பட்ட அதிகாரம், கொடுக்கப்பட்ட அதிகாரம், உருவாக்கப்பட்ட ஒன்று அரசு. அது மக்களை அடித்துக் கொள்ளும், சுட்டுக் கொள்ளும், அடிவுறுத்தும், அவனை தூக்கி வீசும்னா எப்படி? போராட்டங்களை அடித்து நொறுக்கி நீர்க்கடிக்கை செய்யும். அப்படின்னா எப்படி? அது சர்வாதிகாரம் இல்லை என் உடன் பிறந்தவனே. அதற்கு பேர் தான் கொடுங்கோன்மை. அதுக்கு பேர் தான் கொடுங்கோன்மை. இங்க பாரு, இது எப்படிப்பட்டதுன்னா, இது நல்லா கவனிச்சுக்க. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு கேட்குறோம்,
பல போராட்டங்களுக்கு நானே போய் முன்னின்று போராடி இருக்கேன் 3-4 முறை. அந்த போராட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலையால் நிலத்தடி நீர், நம்முடைய நிலத்தடி நீர் நஞ்சாயிருச்சு. நஞ்சுன்னு அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் வந்துடும். மீத்தேன் இடத்துல, ஹைட்ரோ கார்பன் எடுத்த இடத்துல, நிலக்கரி பழுப்பு நிலக்கரி எடுத்த இடத்துல யுரேனியம் கலந்துடும். யுரேனியம் கலந்த அந்த நீரை குடித்தா அது என்ன செய்யும்? உடலில் பல்வேறு நோய் கொண்டு வந்து பிறக்கிற குழந்தைகள் அப்படி சொல்லுது சராசரி குழந்தைகளாக இருக்காது. உடல் நலம் பாதிக்கப்பட்டு பிறக்கும், மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கும். அப்படி தான் பிறக்கும். அதை வந்து இப்போது பீகார்லாம் என்ன சொல்கிறான்னா, தேர்தலுக்கு முன்னாடி பேசாமல் தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு அறிவிப்புறான், 10 மாவட்டங்களில் நீரில் யுரேனியம் கலந்துருச்சு இந்த நச்சு ஆலைகளால், அதை பயன்படுத்தாதீர்கள்ட்டு போயிட்டான். அப்போ தண்ணிக்கு என்ன குடிப்பான்? ஈரோடு பெருந்துறையில் என் உடன் பிறந்தவனே ஒரு சிப்காட் தொழிற்சாலை இருக்குது. அந்த தொழிற்சாலை இருக்கிற இடத்துல இருந்து அரசு ஒரு அறிவிப்பு விடுது, 26 கிலோமீட்டருக்கு தண்ணீர் கெட்டு போனது, யுரேனியம் கலந்துருச்சு, குடிக்காதீன்னு. உங்கள் மகன் தான் கேட்டேன், அப்போ 27வது கிலோமீட்டரில் தண்ணி எடுத்து குடிக்கலாமா? அதுக்கு உறுதி இருக்கான்னு கேட்டேன். எவன்கிட்ட பதில் இருக்குது? எப்படி அளந்த 26 கிலோமீட்டருக்கு யுரேனியம் இருக்குது, அதுக்கப்புறம் இல்லை நீ யார் தான் எப்படா சொன்னேன்? எப்படி கண்டுபிடிச்ச? அப்போ தடுக்க என்ன வழி? இந்த நச்சு ஆலைகளை என் தாயின் மடியிலிருந்து தூக்கணும். விளங்குதா? அதுக்கு போராடிய போராட்டம். இவன் என்ன சொல்றான்? தாமிரத்தின் பயன்பாட்டை பற்றி கவலைப்படாமல் போராடுகிறார்கள். தண்ணீரின் பயன்பாட்டை பற்றி பேசாத இவன் தாமிரத்தின் பயன்பாட்டை பற்றி பேசுகிறான். ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தாமிரம்? ஏன் எங்கே வேணாலும் தயாரி? ஏன் இந்த முதலாளி எங்க? அனில் அகர்வால் எங்கே இருக்கான்? லண்டனில் இருக்கான், குடும்பத்தோட லண்டனில் போயிருக்கான். இதான் பாதுகாப்பானதானே? இங்கே தானே உன் தொழிற்சாலை இருக்குது. ஏன் வெண்ணெய் இங்கே வந்து நீ வீடு கட்டி குடிக்கிறேன்? அந்த ஆலைக்கு பக்கத்தில், ஆலைக்கு உள்ளே பெரிய சுவர் எடுத்து மாளிகை கட்டிக்கிறேன். இருக்க மாட்டார்கள் அதிகாரிகள். அது பாதுகாப்பானதான், ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே இருங்க, வீடு இங்கே கட்டிடுங்க, நாங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கோம். ஒரு அதிகாரி இருக்க சொல்லு மாட்டான். இங்கே என்ன கொடுமை நடந்துச்சு? ஆட்சியில் இருந்தவர் புரட்சி தமிழன்னு போட்டுக்கிறாரு. மக்களின் புரட்சி அது. கட்சி இல்லை, கொடி இல்லை, தன்னெழுச்சியான மக்களின் கிளர்ச்சி. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு போராடி, அந்த டங்ஸ்டன் இதுக்கு இப்போ சுரங்கத்துக்கு எதிராக போராடி நிறுத்தினமே, அதுபோல் இந்த தூத்துக்குடி இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம், மக்களின் போராட்டம். அந்த போராட்டத்தை அறிவு சமூகமே, என் அன்பு பெற்றோர்களே, உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, மக்கள் போராடி வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க, இதான் போராட்டம். மனு கொடுக்க வரும்போது நேர்மையான ஒரு அரசு, ஒரு ஆட்சி முறை எப்படின்னு இருக்கணும். ஒரு இடத்துல தடுப்பான், இவ்வளோ பேர் வேண்டாம், தடுத்து காவலர்கள் தடுத்து ஒரு 5 பேர் குறிப்பாக வாங்க, ஆட்சியர்கிட்ட நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துட்டு போங்க, உங்கள் கோரிக்கையை சொல்லிட்டு போங்க. முடிஞ்சிட்டது, பிரச்சனை முற்று பெற்றுச்சு. ஆனால் வருகிறவர்கள் பொதுமக்கள், மக்கள் கலவரம்தான் செய்வார்கள் என்று நீங்கள் எப்படி கணித்தீர்கள்? யார் இடத்துல பதில் இருக்கு? அப்படியே கலவரம் செய்தாலும் தண்ணீரை பீச்சி அடிக்கணும். முதல்ல கண்ணீர் புகை குண்டுகளை தடியடி நடத்தி கலக்கணும், இல்லை கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலக்கணும். இதுதான் நடைமுறை, இதுதான் கடைபிடித்திருக்க வேண்டும். ஆனால் கலவரம் செய்வார்கள் என்று தொலைதூரத்திலே குறிபார்த்து சுடுகிற ஸ்னைப்பர் என்கிற துப்பாக்கியை கொண்டு வந்து அவர்கள் கொண்டு வந்து வாகனத்தை நிறுத்தி அதன் மேலே ஏறி இருக்க வச்சு வருந்த ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருவதற்கு முன்பே சுட்டு கொள்வது எப்படி சர்வாதிகாரமாகும்? இது கொடுங்கோன்மையா சர்வாதிகாரமா? உங்களுக்கு விளங்குதில்லை, இதுக்கு மேலேயும் விளங்க வைக்க முடியாது. நீ உண்மையிலேயே நல்ல ஆட்சியாக இருந்தால் மக்களின் கோரிக்கையை கேட்டு சரி பண்ணியிருக்கணும். இல்லைன்னா இது முதலாளிகளுக்கான அதிகாரம் என்று நான் சொல்கிறதா தான். இந்த நாட்டில் இப்போ கூட நீ பணம், வாக்குக்கு காசு கொடுக்குறவனுக்கு வாக்கு செலுத்துகிற, இலவச அறிவிப்பு கொடுக்குறவனுக்கு கொடுக்குற பணம், நீ ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா வாங்குற, அவன் 3 லட்சம் ஓட்டுனா 20 கோடி 30 கோடியை முதலீடு செய்கிறான். முதலீடு செய்கிறவன் 30 கோடியை 300 கோடியாக பெருக்கிக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தில், நம்பிக்கையில் முதலீடு செய்கிறான். அப்போ முதலாளி லாப தேவையை குறிவைப்பானா, மக்கள் சேவையை கவனிப்பானா என்பதை நீ யோசிச்சு பார்க்கணும். அப்போ அதில் என்ன நுட்பம்னா, முதலாளிகளுக்கான அதிகாரத்தை தான் நீங்கள் கட்டமைக்கிற. ஏன்னா பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும். அப்போ பணம் இல்லாதவன் கனவுலையும் நினைக்க முடியாது. அப்போ கேடுகட்ட பணநாயகம் பிறந்துவிடும், மாண்புமிக்க ஜனநாயகம் இறந்துவிடும்.
அப்ப மக்களுக்கான ஆட்சி ஒன்று இருக்காது. மக்களாட்சி செத்து மண்ணோடு மண்ணா போகும். அப்ப பணநாயகம் பல்லிழிச்சு சிரிக்கும். விளங்கிருச்சா? அப்போ 5 விழுக்காட்டு முதலாளிகளுக்கான அதிகாரமே கட்டமைக்கப்படும். 95 விழுக்காடு உழைக்கும் மக்கள், பாட்டாளி வர்க்கம், அன்றாட உழைக்கா மக்களுக்கான அதிகாரம் இருக்காது. அவனுடைய குரல் வலை நெரிக்கப்படும். திடீர்னு வீடு ஆக்கிரமிப்பு நீடிப்பான், திடீர்னு குடிசை காலி பண்ணுவான், திடீர்னு நிலத்தெடுப்பான், விளைஞ்ச நிலத்துல உழுவான் டிராக்டர் வச்சு. ஏன் தொழிற்சாலை வருதும்பா? ஏன்னா நீ குரலற்றவன், அரசியல் வலிமையற்றவன், அதிகார வலிமையற்றவன், அடிமை. அப்ப என்ன செய்யணும்? பணம் எவன் கொடுக்கிறானோ அவனை தோக்கடிக்கணும். முதலாளிகளுக்கான அதிகாரத்தை வீழ்த்தி உழைக்கும் மக்களுக்கான அதிகாரத்தை உருவாக்கணும். அதுக்கு பேர் என்ன? மக்களாட்சி. அதுக்கு பேர் என்ன? ஜனநாயகம். புரியுதா? இப்ப தெரியுதா எதுன்னு? இந்த துப்பாக்கி சூடு நடத்தினவை யார், சுட சொன்னவை யார், இதுவரை தெரியாது. அருணா ஜெகதீசன் நீதியரசருக்கு முன்பு, அம்மாவுக்கு முன்பு 3 மணி நேரம் நின்று நேரடி சாட்சியம் அளித்த மகன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அதில் என்ன பயன்? அறிக்கை கொடுத்து என்னாச்சு? தூக்கி ஓர போட்டு போயிட்டாங்க. அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிக்கு பணி உயர்வு, பணியிட மாற்றம். அதுலேயும் பாதுகாப்பு படையிலே அதே அதிகாரிக்கு அதே தூத்துக்குடியிலே பணி நியமனம் செஞ்சது இந்த திமுக அரசு. என்னது இந்த ஆட்சி முறை? சர்வாதிகாரம் அல்ல என்னுடன் பிறந்தவனே, கொடுங்கோன்மை. இப்போ சர்வாதிகாரத்திற்கும் கொடுங்கோன்மைக்கு வேறுபாடு உனக்கு தெரிஞ்சிருச்சு. அது தூத்துக்குடி துப்பாக்கி சூடுதான். சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்ளுகிற ஒரு ஆட்சியை நீங்க பார்த்திருக்கியா? பாருதான். இப்போ இதே மாதிரி ஆந்திர காட்டுக்குள்ள செம்மரக்கட்டையை வெட்டவை போயிட்டோம்ட்டு சந்திரபாபு நாயுடு ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது, போன தடவை இருக்கும்போது சுட்டு விட்டார்ல. இப்போ அது சர்வாதிகாரம்ங்கிறது அது அந்த மாதிரி ஆட்சி முறைனா, முறைப்படி சட்டப்படி இவர் வெட்டிட்டாங்க அப்படின்னு சான்றுகளோடு பிடிச்சு கைது பண்ணி சிறையில் அடைச்சிருந்தா, தமிழ்நாட்டு அரசு இவருக்கு செய்யலைனாலும் அந்த குடும்பம் சார்ந்தவங்க ஒரு வழக்கை போட்டு நீதிமன்றத்தில் வழக்காடி ஒரு வருஷம் இல்லைனாலும் 6 மாதம் வழக்காடி வெளியில் எடுத்து வந்திருப்போம். அது சர்வாதிகாரம். ஆனால் சுட்டு போட்டாம்பார், மரக்கட்டையா சுட்டு போட்டாம்பார், அது சர்வாதிகாரம் இல்லை. உடன் பிறந்தவனே, கொடுங்கோன்மை, பயங்கரவாதம், அரச பயங்கரவாதம், அரச கொடுங்கோன்மை. தூத்துக்குடியில் இருந்த துப்பாக்கி சூடு அரச பயங்கரவாதம். போராடின மக்கள் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி ஆக வேண்டும் தீவிரமாக போராடின தீவிரவாதம். அந்த மக்களை சுட்டு வீழ்த்தியது பயங்கரவாதம், அரச பயங்கரவாதம். தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் வேறுபாடு, சர்வாதிகாரத்துக்கும் கொடுங்கோன்மைக்கும் வேறுபாடு விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு பாடம் நடத்துகிற பேராசிரியர் கூட இப்படி நடத்த கிடையாது, உங்களுக்கு இப்படி நடத்திக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்க. இப்போ ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாத்தான் இருக்க முடியும். யாரு? தமிழ் சமூகத்தின் அறிவு சொத்தாக இருக்கிற, பேரறிஞனாக இருக்கிற நம்முடைய ஐயா இறையன்பு அவர் என்ன சொல்றார்? ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். அதுக்கு சான்று உங்க மகன் காட்டுறன் பாரு. எப்படி சர்வாதிகாரம்னா என்ன, அன்பான சர்வாதிகாரம்னா என்ன? அன்பான சர்வாதிகாரம், அன்பான என்னன்னா தன்னலம் அற்று மக்களின் நலன், நாட்டின் நலன், பிறரின் நலன், அதான் அன்பான. எதுக்கு சான்று காட்டுறேன் பாரு. இப்போ இது ஒரு பனை, எளிய உதாரணம், பனை மரம். இந்த பனை மரம் எடுத்தவனே அதுவா பனை ஆயிருதா? இல்லை. அப்ப எப்படி வரும்? கருக்கு குட்டியா வரும், கருக்கா வரும். இந்த பாரு, இங்க பாரு எப்படி வருது. இந்த பனையாவதற்கு முன்பு எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சு. இது எப்போ பனையாகுது? இங்க பாரு, எப்போ பனையாகுது? எப்போ உனக்கு பனையாகி பலன் தருது, நொங்கு தருது, பதநீர் தருது, கருப்பட்டி தருது, கல் தருது. எது இப்போ எப்படி எப்போ பனையாகுது? பாரு ராஜா, இங்க பாரு. ஒருத்தன் இந்த மட்டையை கத்தியை வச்சு பனையின் இடுப்பை இப்படி கீறி மட்டையை கழிக்கணும். இப்போ என்னது? பனைக்கு இடுப்பில் இப்படி கீறாம்பர உடம்புல பனைக்கு வலியை பொருள்படுத்தாமல் விட்டுட்டா பனை அப்படியே பனையை கருக்கா இருந்து பனையாகாது, பலனும் வராது. அப்போ பனைக்கு ஏற்படுகிற அந்த தற்காலிக வலியை பொருள்படுத்தாமல் அதை உடம்பை கிழிச்சு மட்டையை கழிச்சு பனையாக்குறானே, அதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம்.
புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? இங்க பாரு எப்படி வேலை செய்யறான் பாருடா. இவன் தாண்டா இந்த பனைய ஆக்குறான், பனைய ஆக்குறான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆசிரியர் பாடம் நடத்துகிறாங்க. ஆசிரியர் இப்போ பாடம் நடத்தும்போது, ஆசிரியர் பாடம் நடத்தும்போது பாடம் பிள்ளைக்கு மண்டையில் ஏறலை, கவனத்தில் போய் சேரலை, நினைவில் நிற்கலை. அப்போது இந்த பாடத்தை செல்லக்குட்டி தம்பி 3 முறை ஏட்டில் வீட்டு பாடமாக எழுதி வா என்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிடு. அது அந்த மாணவன் பார்வையில் அந்த ஆசிரியர் சர்வாதிகாரியாக தெரிவார். ஐயோ அந்த டீச்சர் ஐயோ ஐயோ அப்படின்னு. ஆனால் ஆசிரியருக்கு ஏதாவது நன்மை இருக்கா? இல்லை, மாணவனின் நலன். அந்த ஆசிரியர் மாணவன் பார்வையிலே ஆசிரியர் சர்வாதிகாரி, ஆனால் அதில் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். பயன் என்ன? மாணவனின் எதிர்காலம். அதான்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இந்த பாரு, மாணவன் என்னப்பா, ஐயோ அந்த வாத்தியார் வீட்டு பாடம் கொடுப்பாப்ல. இதான் அந்த ஆசிரியரின் கண்டிப்பு என்பதே தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். ஏன்னா ஆசிரியர் இங்கே பாரு, அவன் செதுக்கினதுனால தான் இன்னைக்கு உலகத்தில் மாபெரும் பேரறிஞர்கள் வந்திருக்கான். அவன் செதுக்கினதுனால. அலெக்சாண்டர் சொல்றானடா, என்னை பெற்று இந்த உலகத்திற்கு கொடுத்தது வேணா என் தாய் தந்தையராக இருக்கலாம், ஆனால் அலெக்சாண்டர் யாருன்னு உலகத்துக்கு காட்டியவன் என்னுடைய ஆசிரியன் அரிஸ்டாட்டில்ங்கிறானடா. அந்த ஆசிரியனுடைய கண்டிப்பு இருக்குல்ல, அவனுடைய அணுகுமுறை இருக்குல்ல, அதுக்கு பேர் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இது யார் பாரு, இது எனக்கே நடந்தது. தெருவில் விளையாடிக்கிட்டு இருப்போம், சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு நடந்தது. எங்கள் அம்மா அப்படி போகும்போது, ஐயா ஐயா பசியோடு இருக்காதையா, ஏறு பொழுது மயக்கம் வந்துடும், சாப்பிட்டு போய் விளையாடியா. சரிம்மா. அப்புறம் விளையாடிட்டு திருப்பி வந்து, ஐயா சொல்கிறேன்னு கேளியா, போய் சாப்பிட்டு வந்துடுறியா. இந்த மாதிரி விளையாடிட்டு இருப்போம். அம்மா சொல்லும், சாப்பிட்டு போய் விளையாடுப்பா. விளையாட மாட்டோம், விளையாடிட்டே இருப்போம். அப்போ ரொம்ப நேரங்கள் திருப்பி வந்து, உனக்கு அறிவில்லை, எத்தனை தடவை சொல்கிறது, ஏண்டா சாப்பிட்டு வந்து விளையாட கேட்க மாட்டேன், எவாடா. அப்போ அம்மாவை பார்க்கும்போது மயன், ஏன் அம்மா அப்படி நடந்துக்கிறது, சர்வாதிகாரம் மாதிரி நடந்துக்கிறது அப்படின்னு. ஆனால் மகனின் பார்வையில் தாய் சர்வாதிகாரி. தாயின் பேரன்பு தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அதில் யார் இருக்கு? இந்த தாயே சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலைன்னா போ, எப்படியா போ அப்படின்னா பிள்ளையா இருக்குமா பேயா இருக்குமான்னு பார்த்துக்க. இந்த தாயின் பேரன்பில் தான் ஒரு மகன் ஆகச் சிறந்த மனிதனாக உருவாகிறான், வளர்கிறான். ஆசிரியரின் கண்டிப்பும் தாயின் வளர்ப்பும் தான் ஒரு மகனை மனிதனாக மாற்றுகிறது. அதுக்கு பேர் தான்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். விளங்கிடுச்சு? ஓ மகன் உன் மகள் பீஸா, பர்கரு, அது இது கோக்கு, அந்த கிரில்டு சிக்கன், இது மாதிரி ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்டால் நீ அனுமதிப்பாய் என்றால் அன்பான சர்வாதிகாரம்னா உனக்கு புரியாது. அனுமதிக்க மாட்டேன், தடை செய்வேன். நம் பாரம்பரிய உணவை இதை சாப்பிடியா, தோசை இருக்குது, இட்லி இருக்குது, இடியப்பம் இருக்குது, இந்த இருக்குது, இந்த காய்கறி சாப்பிடு, இது சாப்பிடுப்பா என்று சொல்வேன். என்று சொன்னால் பால்குடி முட்டைக்குடி என்று ஊட்டமான உணவை கொடுத்து வளர்ப்பேன், அந்த ஜங்க் ஃபுட்டை தடுப்பேன் என்று நீ சொன்னால் நீ என்னோட கருத்தில் உடன்படுகிறாய். நீ தாயின் பேரன்புக்கு வந்து விட்டாய், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரத்துக்கு வந்து விட்டாய். இல்லை அவன் பீஸா திங்கிறான், பர்கர் திங்கிறான், எண்ணத்தை தின்னு செத்து போகிறான் அப்படின்னா நீ கொடுங்கோலன். யாரு நீ? அப்பனா இருக்கவே லாய்க்கல, அவன் நீ கொடுங்கன்மை. ஒரு ஆசிரியர் வந்து படித்தா படி, படிக்கலைன்னா போ, எனக்கு மாசமான சம்பளம், இப்படி இருந்தா இப்படி இருக்கு. இதை ஏற்கிறியா? நீ ஏற்றாலும் ஏற்ப, காசு கோட்டு போட்டவன் தான் நீ. இங்கே பாரு, இது எனக்கே நடந்தது. எனக்கு நடந்தது தான் சொல்கிறேன். இந்த அம்மா கையை கட்டுது, எங்கள் அம்மா விளக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எத்தனை தடவை சொல்லிட்டு, ஏண்டா சாப்பிட்டு போய் விளாட மாட்டேன், காதை பிடிச்சி திருத்திரு வந்துட்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில் வந்தால் கொண்டு வருவேன் அப்படின்னு. அப்போ என்னை பார்க்கும்போது எங்கள் அம்மாவை பிடிக்கல, 2-3 நாள் பேசலை. இப்போனா என் தாய் வச்சிருந்த பேரன்பை நான் புரிஞ்சுக்கிறேன். பிள்ளை பசியில் இருக்கக்கூடாதுன்னு நினச்ச பேரன்பை புரிஞ்சுக்கிறேன். அப்போ அந்த வயசில் எனக்கு தெரியல. இதுதான் தாயின் பேரன்பு. இந்த படிக்காத பிள்ளைய படிக்க வைக்கிறது. இந்த அணைக்கிறா பார்த்தியா, இந்த அணைச்சிக்கிறா பாரு, இதுக்கு பேர் தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் என்பது என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, தாயின் பேரன்பு. தாயின் பேரன்பான ஆட்சி முறையைத்தான் உங்கள் மகன் இந்த மண்ணிலே நிகழ்த்துவேன் என்கிறேன்.
இந்தா ஊற்றா பாருங்க. இதான் இந்த அன்புக்கு பேர் தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம், தாயின் பேரன்பு. இப்போ இன்னும் ஒரு உதாரணம், இந்த குழந்தை இருக்கு பாருங்க. இந்த குழந்தை மருத்துவமனையில் படுத்திருக்கு, சாக கிடக்குது. மருத்துவர் டாக்டர் கையில் ஊசி இருக்கு. ஊசியை போட்டால் குழந்தை பொழைக்கும், போடும்போது குழந்தைக்கு வலிக்கும். குழந்தைக்கு வலிக்குமேனு வலியை பொருள்படுத்தி ஊசியை போடாமல் போயிட்டா குழந்தை பொழைக்காது. வலியை சற்று நேரம் வலிக்கிற அந்த வலியை பொருள்படுத்தாமல் போட்டால் குழந்தை பொழைக்கும். அப்போ வலியை பார்க்காமல் ஊசியை போட்டு குழந்தையை பொழைக்க வைக்கிற முயற்சி இருக்கு பாரு, அதான்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி. இப்போ பாரு, போட்டு பாரு. சாக கிடக்கு, பெற்றோர்கள் அழுகிறாங்க, கையில் ஊசி மருந்து இருக்கு, போட்டால் வலிக்கும், போட்டால் பொழைக்கும், போடும்போது வலிக்கும், போட்டால் தான் பொழைக்கும். அப்போ வலியை பொருள்படுத்தாமல் போட்டா என்ன ஆயிருது, குழந்தை பொழைக்குது. இப்போ இந்த செயலுக்கு பேர் தான், இந்த மருத்துவரின் தன்னலமற்ற சேவைக்கு பேர் தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இந்த ஆட்சி முறையைத்தான் உங்கள் மகன் இந்த நாட்டில் கொடுப்பேன் என்று சொல்கிறேன். இதற்கு முன்னாடி யார் கொடுத்துருக்கா? இந்த நம்ம தாத்தே. யாரு? நம்ம தாத்தே. வேற எங்கேயும் போகாத, இங்கே பார். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு நம்ம அரசு இதான் முன்னெடுக்குது. இது என்னமோ காட்டுறேன் நினைக்காத, முத்திரையா, தமிழ்நாட்டு அரசு முத்திரை நம்ம ஆட்சிக்கு வரும்போது இப்போ இருக்கிறத எடுத்துடுறோம். ஏன் இதை வைக்கிறான்? தமிழனின் பெருமை வள்ளுவ பெருமகனார் தான். உலகம் முழுமைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மறையை தந்த மகான் நம்முடைய முன்னவன் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. அதை உலகத்துக்கு சொல்ல என் பாட்டனை உட்கார வச்சு புறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வச்சு, என்னுடைய உற்ற உயிர் தோழனாக இருக்கிற காளையை வச்சு, என்னுடைய தேசிய மரமாக இருக்கிற பனையை வச்சு, உயிர் தேவையாக இருக்கிற நெல்லை கீழே வச்சு, நாங்கள் யாருங்கிறது இந்த நாட்டின் தேசிய விலங்காகவே இருக்கிற புலியை வச்சு, அந்த அசோக சக்கரத்துக்கு கீழே வச்சு, தமிழ்நாடு அரசு கிடையாது, தமிழ்நாட்டு அரசு முத்திரை. ஏன் எல்லாத்தையும் மாத்துறேன், எல்லாத்தையும் தலைகளாக மாத்துறேன். 5 தலைநகர் இப்போ எல்லாம் ஆமாம் அமெரிக்காவில் அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு காட்டினோன்னே ஆமாம் அது இருந்தால் நல்லா தான் இருக்கும். நான் சொன்னதுக்கு பிறகு ஐயா ஸ்டாலின் திருச்சியை 2ஆம் தலைநகராக மாற்றுவோம். நாங்கள் என்ன செய்கிறோம், மொத்தமாக அவங்க எல்லாரையுமே மாற்றிடுறோம். இங்கே என்ன கவனிக்கிறோம்னா, இந்த தத்துவத்தை படித்து பாரு. குறைஞ்சபட்ச ஜனநாயகத்தை நிறைவேற்ற வேணும், அதிகபட்ச சர்வாதிகாரம் தேவைப்படுகிறது. குறைஞ்சபட்ச ஜனநாயகம் இருக்கும்ல, அதை நிறைவேற்றக்கூட அதிகபட்ச ஜனநாயகம் தேவைப்படுது. கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளாதவன் கட்டளை எடுக்கிற தகுதியை பெறமாட்டான். தன்னை தாழ்த்தி கொள்ள தயாராக அவன் தலைமை ஏற்கிற தகுதியை பெறமாட்டான். இதான் உலகம் முழுக்க இருக்கிற தத்துவங்கள். இப்போ எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது. கட்டுப்பாடற்ற சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் சரியாக வராது. இதுக்கு சான்று இங்கே பாரு. இதை எப்படி சொல்கிறார் நம்ம ஐயா சாலை இறந்தலினார், சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாதுங்கிறப்பல. இங்கே பாரு, இப்போது வேக கட்டுப்பாடு வச்சுருக்கோம். இப்போ 60 கிலோமீட்ரு அந்த வேகத்தில் நீ போகணும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 60 கிலோமீட்டரில் தான் போகணும். நல்லா கவனிச்சுக்க. அதுக்குள்ளே ஒரு 1/2 கிலோமீட்டர் வேகம் கூட போயிட்டீங்கன்னா கூட அங்கே இங்கே வர வேக கட்டுப்பாட்டு அறை எங்கே இருக்கும். இந்த மாதிரி வீதியில் நிற்கிற டிராஃபிக் போலீஸ் இருக்காது நம்ம ஆட்சியில். குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அந்த ஊரில் ஆவடியில் போட்டு காட்டுறேன். ஆவடியில் இங்கே நேரம் இல்லை, அங்கே என்ன ஒன்று உட்காந்துருப்பாப்ல. நீ போகும்போது ராஜா எல்லா பக்கமாக வளைவை போட்டு கண்காணிப்பு கருவியை பொருத்திருப்பேன். கீழே ஒன்று, மேலே ஒன்று, இப்படி ஒன்று, அப்படி ஒன்று, தப்பிக்கவே முடியாது. அப்படி சரன்னு தாண்டி போனோன்னே கிங் அங்கே அவருக்கு வரும். வண்டி எண்ணம் படம் எல்லாம் வந்துடும். அடுத்த நிறுத்தத்தில் குறுக்க வந்து நின்றுவாப்புல. இங்கே பாரு, இது யார் நீங்கள் தானான்னு கேட்பாப்புல. அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகத்தை காப்பாற்ற அதிகபட்ச சர்வாதிகாரம் தேவைப்படுது. இதில் தாந்தோண்டித்தனமாக எல்லா இடத்தையும் எப்படி வேணாலும் போவான். இந்த சர்வாதிகாரம்ங்கிறது எப்படி பாருங்க. இங்கே பாருங்க, நம்ம ஐயா தமிழ் அறிவின் அடையாளமாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் சொல்கிறாங்க, என் நாட்டு மக்கள் என் நாட்டை விட்டு உலகத்தின் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை அப்படியே கடைப்பிடிக்கிற என் நாட்டு மக்கள் நம் நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு வந்தால் அந்த சட்டத்திட்டத்தை எதையுமே கடைப்பிடிப்பதில்லை. காரணம்,
இந்த நாடு கொடுத்துருக்கிற அளவு கடந்த சுதந்திரம். அதை தான் உங்கள் மகன் என்ன சொல்கிறேன், கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் சரியாக வராதுங்கிறேன். அவர் சொன்னது தான். இந்த பாரு, அவர் அப்படி சொல்கிறாரு, நான் அப்படி சொல்கிறேன். இப்போ என்ன செய்கிறாருன்னா, எப்படி எந்த நாட்டுக்கு போனாலும் கடைபிடிக்கிறான். மலேசியா போனால், சிங்கப்பூர் போனால், துபாய் போனால், அரபு நாடு போனால், அமெரிக்கா போனால், ஆஸ்திரேலியா போனால், அந்த நாடு என்ன சட்டம் சொல்லுதோ அதை அப்படியே கடைபிடிக்கிறான். ஆனால் இங்கே பாரு எப்படி ஒழுங்காக இருக்கான் பாரு, அந்த நாட்டில் எப்படி பாதை எப்படி கிடக்கிறான், எல்லாம் சரியாக இருப்பான். சொந்த நாட்டில் சாலையில் ஒன்று கடிச்சு விடுவான். பாரு, குப்பையை தாறுமாறாக போடுவான். எப்படி போடுறான் பார்த்துக்க. சருன்னு போவான், வண்டி எப்படி நிறுத்துவான், அப்படி ஓட்டுவான். இது என்னங்கள் புரியுதா? அதுதான் அவர் சொல்கிறாரு, ஒழுங்குக்கு வராதுன்றவள. இப்போ நீங்கள் கேட்டீங்கள, அந்த தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியை செய்தது யாருன்னு? நம்ம தாத்தன் தான். நம்ம தாத்தன் பெருந்தலைவர் காமராஜ். இந்த மாதிரி காட்டுறேன் பாரு. என்ன செய்கிறாருன்னா, வைகை அணையை கட்டுறாரு. வைகை அணையை கட்டுறாரு தாத்தா. அது நீரை தேக்கி பாசனத்துக்கு பயன்படுத்தணும், வேளாண்குடி மக்களை வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டாப்புல. இப்போ என்ன செய்கிறதுன்னா, 20 கிராமத்தை வெளியேற்றுறார். அதில் நம்ம ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து கிராமமும் இருக்குது, அவர் கவிதையிலே எழுதுனது இருக்குது. ஆனால் இந்த மக்களுக்கு மாற்று இடத்தை கொடுத்துட்றாரு. நீங்கள் அதான் அன்பான சர்வாதிகாரம். கொடுங்கணும்னா போடா இல்லா போரான்னு சுட்டு அப்படிலாம் சொல்லலை. அழகாக கெஞ்சி இந்த இடத்துல போய் குடியிருங்க ஐயா என் பிள்ளைகளேன்னு கொடுத்துட்டு, அதுக்கு இழப்பீடும் கொடுத்துட்டு, இந்த 20 கிராமத்தில் இருக்கிற நிலப்பரப்பை எடுத்து வைகணையை தாத்தா கட்டுறார். நல்லா கவனிச்சுக்க. கட்டிட்டாரா? கட்டிட்டு திறக்க போகிறாப்புல. திறக்க போகும்போது இன்னைக்கு பல மாவட்டம் செழித்து வளருது. வரக்கூடாதுன்னு 300 பேர் கருப்பு கொடியை காட்டிக்கிட்டு, காமராஜ் திரும்பி போ, வராதே, போராட்டம். அப்போது உள்ளே இருந்தவங்க ஓட்டுநர்லாம் ஐயா திரும்பி போயிடலாம்ங்கிறாங்க. தாத்தா என்ன சொல்கிறாரு, இப்படி விலைக்கு ஓட்டுன்னே, இப்படி விலைக்கு ஓட்டன்னே, திரும்பி போ. மறுபடி வண்டியை விலைக்கு ஓட்டி போகிறாப்புல. வர வேண்டாம் வர வேண்டாம்னு சொன்னவங்க 300 பேர் அங்கே போனால் வண்டியை விட்டு இறங்கினா 10,000 பேர் மாலையோடும் தாளத்தோடும் பூவோடும் ஆரத்தியோடும் காத்திருக்கான். பெருந்தலைவரே வாங்க, எங்கள் தெய்வமே வாங்கன்னு, வாழ வச்ச தெய்வமே வாங்கன்றான். இப்போ இறங்கினவன தாத்தா திரும்பி போகலாம்னு சொன்னவர்கிட்ட கேட்குறாரு, எதை பார்க்க சொல்கிற, எதை பார்க்க சொல்கிற, 300 பேரையா 10,000 பேரையாங்கிறப்பல விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது இதை தான் நம்ம தாத்தை இளந்தரையனார், சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாதுங்கிறான். 1000 பேர் வரவேற்கிறான். இன்னைக்கு வைகை அணையில் இருந்து பல மாவட்டங்கள் பயன்பெறுதென்றால், அதே மாதிரி தான் ஆலியார், கோயம்புத்தூரில் ஆலியார் அணை செழிப்பாக பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயன்பெறுதென்றால் அந்த மகனின் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். எப்படி கேரளாவில் இந்த மலை இருக்குல்ல, இந்த காற்றுல மலை, இந்த மலைக்கு அந்த பக்கம் தண்ணி கிடக்கு, சும்மா கிடக்கு. அந்த தண்ணியை இங்கிட்டு கொண்டு வரணும்னா இந்த மலையை குடஞ்சி உள்ளே போகணும், குடஞ்சி உள்ளே போகணும். 2-3 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே போயிட்டோம்னா, இந்த மலையை அறுத்து உள்ள 4-5 கிலோமீட்டருக்கு போய் அங்கிட்டு போயிட்டா அந்த இது வழியாக தண்ணி ஓடியாந்துடும். ஓடியாந்தா இங்கே அணையை கட்டி தடுத்து நம்ம ஆலியார் அணை இருக்குல்ல, அதை நம்ம பயன்படுத்திடலாம்னு நினைக்கிறாப்புல. இப்போ அவர் கட்டினது அந்த அணை. இப்போ என்ன செய்கிறாரு, இந்த மலையை குடைகிறார். இங்கே பாரு, இன்னைக்கு இருக்கிற நுட்பம், இன்னைக்கு எல்லாம் அப்படி ட்ரில் போடுறது, கரகரன்னு அறுக்கிறது, அதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி அப்படி சரசரசன்னு அறுத்து ஒரு மாதத்தில் எடுத்து விட்டு போயிடுவான், ஒரு வாரத்தில். ஆனால் அன்னைக்கு அந்த நுட்பமில் வெடிகுண்டு வச்சு, சின்ன சின்ன வெடிகுண்டு வச்சு தான் இருக்கணும். கடப்பாறை இந்த சுத்தியில் வச்சு பேத்து அப்படி போகணும். அப்போது அது கடும் பணி. அப்போது அவர் என்ன முடிவெடுக்கிறாரு, இது கடினம்தான் ஆனால் வழி இல்லைன்னு முடிவெடுத்து, உள்ளே போயிட்டு திருப்பி வந்தால் பணம், இல்லைன்னா பணம். இதுதான் நிலைமை. அதை கவலைப்படாமல் குறைஞ்சது ஒரு 200 பேர் 300 பேர் இறந்துருப்பான். அவன் உயிரை கொடுத்து நமக்கு நீரை கொடுத்தான். இந்த மாதிரி தாத்தா இப்படி பண்ணி அந்த மலையை குடஞ்சி போய் அந்த பக்கம் இருக்க தண்ணியை கொண்டு வந்துட்டான்டா. இதாண்டா ஆலியார் அணை. இந்த செயல் தாண்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அவன் செத்து எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் அந்த மண் செழிப்பாக இருக்குன்னா நம்ம தாத்தன் கட்டுன அணைடா. அவன் செஞ்ச அந்த செயல்டா. அந்த செயல் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அடுத்து பாரு, இவன் யாரு, சீன புரட்சியாளர் மா செத்துங்கு, மாவோன்னு நம்ம சொல்லுவோம். இவன் மஞ்சள் நதின்னு ஒரு நதி அந்த நாட்டில் வறுமையை போக்குது போடுது பாரு. சீனா மஞ்சள் நதி தெரியும். இந்த நதியை கொண்டு வர தண்ணியை கொண்டு வர பல ஆயிரம் பேர் இறந்துருக்கான்.
இப்படி போகும்போது செஞ்சேனை போகும்போது அவன் என்ன பண்ணுறான், சில பேர் இறந்து போயிடறான். இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுங்கிறான். எப்படி முழக்கத்துன்னு வைக்கிறான் பாரு. அங்கே போய் நின்ட்டான். பெரிய மலை இருக்குது, நம்ம தாத்தாவுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய மலை இருக்குது. அந்த மலையை பார்க்கும்போது மாவை சொல்கிறாரு, மக்கள் 1,00,000 பேர், இந்த மலையை எப்படி தகர்க்கிறதுன்னு மக்கள் மலைக்கும் போது சொல்கிறாரு, மக்கள் நாம் தான் 1,00,000 பேர், கைகள் 2,00,000ங்கிறான். நம்பிக்கை கொடுக்குறான். அடா உடைகிறான். உடைச்சு தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து மஞ்சள் நதியை கொண்டு வந்து சீனாவை செழிக்க வைக்கிறான். இந்த செயலுக்கு பேர் என்ன? தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி. அதை தான் சேதாரம் இல்லாமல் அதை தான் போட்டிருக்கு. இப்போ அந்த போக்குவரத்து பேருந்து 60 பேர் போகிறீங்க, உங்கள் எல்லாருக்குமே பேருந்தை ஓட்ட தெரியும்னாலும் எல்லாரும் ஓட்டக்கூடாது, ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டணும். எல்லாரும் ஓட்டினீங்கன்னா சரிங்க, இப்படி பிடிச்சிருப்பீங்கன்னா ஊர் போய் சேர மாட்டீங்க. எங்கே போய் சேருவீங்கன்னு பாரு. எங்கே போய் சேருவீங்க? எல்லாரும் அப்படி ஓட்டு இப்படி ஓட்டுனா ஊருக்கு போக மாட்டீங்க, மேலே போயிடுவீங்க. இந்த கப்பல் இருக்குல்ல, 1000 பேர் போகிற கப்பல்னாலும் ஒரு மாலுமி தான் ஓட்டணும். கப்பலில் இருக்க எல்லாரும் கப்பலை ஓட்டணும்னு நினச்சா நீ கரை சேர மாட்டா ராஜா. அதுதான் இந்த ராஜா சர்வாதிகாரம், ஒழுங்கு. இவன் பார் உலகத்தில் உனக்கு முன்மாதிரி. 1 கோடி எறும்புனாலும் ஒரே மூளையாகத்தான் இயங்கும். எப்படி போகிறான் பாரு. இப்படி நீ சாலை விதி எப்படி பாரு, ஒரே மாதிரி நடந்து போவான். ஒரே மாதிரி இப்படி போகிறது அப்படி போகிறது குறுக்க போகிறது, ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு பாரு எப்படி ஓடுறான் பாரு. ஒரே மாதிரி முன்னாடி ஒரு எறும்பு போகுதுன்னா தலைமை எறும்பு, அது எப்படி எங்கே தண்ணிக்குள்ள போனால் தண்ணிக்குள்ள போகும், மரத்து மேலேன்னா மரத்து மேலே போகும், பாறையிலேன்னா பாறையில் போகும், எங்கே போகுதோ போகும். ஒரே மூளையாக தான் இயங்கும். இதுதான் ஒழுங்கு, சமூக ஒழுங்கு, நெறி. இதுக்கு பேர் தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். குறுக்க பேசாத, நான் சொல்றத கேளு, செய், சொல்றேன்ல, அதுதான் புரியுதா? அதுதான் இந்த ஒழுங்குபடுத்துறது. இப்போ ஓட்டப்பந்தயம் இருக்கு, அங்கே வெற்றி கோடு இருக்கு. எதுக்கு 2 கோடை போட்டு இந்த கோட்டுக்குள்ளே இந்த ட்ராக்குக்குள்ளே ஓடி போய் அந்த வெற்றி கோட்டை தொடணும்னு சொல்லணும். ஏன் சொல்லணும்? ஓடி போய் தொடுன்னா இவனை இடிப்பான், இவனை இடிப்பான், ஒருத்தன் போய் அங்கே கோட்டை தொட மாட்டான். இந்த பாரு, இந்த ஒழுங்கை எதுக்கு கொண்டு வரோம்? எதுக்கு இந்த ட்ராக்கை போடுறோம்? அந்த கோட்டுக்குள்ளே ஓடி போய் வெற்றி கோட்டை தொடு, அதான் ஒழுங்கு. அதான் ஒழுங்கு. இல்லைன்னா பாரு, இந்த ஒருத்தர் மோதி விழுந்தது மாதிரி. அப்போ அந்த ஒழுங்குக்கு பேர் என்ன? இந்த கோட்டுக்குள்ள ஓடுன்னு சொல்றதுக்கு பேர் என்ன? தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். விளங்கிருச்சு? விளங்கிருச்சு. அடுத்து பாரு, இந்த சிங்கப்பூர் மலேசியா இருக்குல்ல, இந்த சிங்கப்பூர் மலேசியா வந்து வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் அன்டச்சபிலிட்டி சிட்டிஸ், தீண்டப்படாத நகரங்கள். அப்படி இருந்த நகரத்தை ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியான்னு உருவாக்குனான்னா ஒரே ஒரு தலைவன். பாரு, அவன் யாருன்னு பாரு. இவன் யார் தெரியுதா? லீ குவான் யூனும் மாபெரும் தலைவன். பெரும் கனவு கொண்டு தன் ஒற்றை அவன் சிந்தனையால் அந்த நாட்டை செதுக்கினான். சிங்கப்பூரை உன்னுடைய நாட்டில் ஒரு மாவட்ட அளவு தான் அது, உன் மாநிலத்தில். இன்னைக்கு உலகத்தின் தலை சிறந்த நாடாக கல்வியிலே, மருத்துவத்திலே, ஊழல் அஞ்சமற்ற நாடாக இருக்குன்னா அந்த ஒற்றை மகனின் மூளையில் இயங்குச்சு. அவன் ஆட்சி முறை தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. பாரு, அவன் refused to be cowed. We gave them the courage. To the young and to the not so old, I say, look at that horizon. Follow that rainbow. Would you mind if we stop for a while? I am calculating not in terms of the next election. I am calculating in terms of the next generation. என்ன சொல்றாரு தெரியுதா? இதை தான் நான் தமிழில் எப்படி சொல்றேன்னா, அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள், தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். எனக்கு நெக்ஸ்ட் எலெக்ஷன் முக்கியம் இல்லை, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுங்கிறான். அதை தான் ஓ மகன் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்? அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறேன், அடுத்த தேர்தலை பற்றி இல்லை. அடுத்த தேர்தலில் வெற்றியடை நினைச்சிருந்தால் நான் 5000 தாரேன், இல்லை 50,000 கூட தாரேன், உனக்கு வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தாரேன். சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? நான் உன்னை ஏமாற்ற தயாராக இல்லை. என் ஆத்தாளையும் அப்பனையும், என் அண்ணனையும் தம்பியவும், என் பிள்ளைகளையும் என் தம்பி தங்கைகளையும் ஏமாற்ற தயாராக இல்லை. இதையெல்லாம் இந்த கொடுமைகளை மாற்ற வந்த மகன். அதனால சொராம்பார்,
எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ரா, நெக்ஸ்ட் எலெக்ஷன் இம்பார்ட்டன்ட்டுங்கிறான். In terms of the next 100 years. 100 ஆண்டுகளுக்கு என் நாட்டை எப்படி பாரு, எப்படி உருவாக்குறான் பாரு அந்த நாட்டை. அதை விட பன்மடங்கு இந்த நாட்டை நான் உருவாக்கி காட்டல இம்பார்ட்டன்றான். ஒரு சிற்பி போல உன் மகன் என் தாய் நாட்டை செதுக்குவேன். லீ குவான் வேலை முடியும், உங்க மகன் சீமானால முடியாதா? எப்படி கட்டமைச்சிருக்கான் பாரு நாட்டை. 华语也不大流利，大家 அவன் என்ன சொல்றான், நம்ம பிள்ளைகளுக்கு தாய்மொழியிலே கல்வி கற்பிக்கப்படுங்கிறான். அதை தான் உங்க மகனும் சொல்றேன். பயிற்று மொழி தமிழ், கல்வி மொழி தமிழ், பாடமொழி ஆங்கிலம். உலகின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. விரும்பினால் எம்மொழியும் கற்றுக்கொள்ளுவோம், ஆனால் எங்கள் மொழி தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்ளுவோம். அதான் எங்கள் மொழி கோட்பாடு. 都了解 புரிஞ்சுக்கிடுச்சுன்னு நினைக்கிறோம். 减轻每一个儿女的负担。如果让这样的制度下去，新加坡的社会 எப்படி பார், மரத்துக்கு எப்படி உருவம். ஒரு வளமும் இல்லை, கடல் தான். ஒரு வளமும் இல்லை, பெரிய நிலமும் இல்லை, கடல் தான். ஆனால் எனக்கு எல்லா வளமும் இருக்கு. எப்படி பச்சையாக்கிட்டார் பாரு. இதை உன் மகன் என்ன சொல்றேன், 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். அதுக்கு மரக்கண்டை நட வளர்க்க பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்த அரசு பணியில் 10 ஆண்டுகளில் என் பூமியை, என் தாயை பச்சை போர்வையால் போத்தி விட்டுருவேன். புவி வெப்பமாகுது, பருவநிலை மாறுது, மழை பெய்யல, காற்று நஞ்சாயிருச்சு, ஏர் பொல்யூஷன் ஆயிடுச்சு, காற்று, அந்த கதையே இருக்காது. மரம் நடுவதை ஒரு கலாச்சாரமாக உருவாக்குவேன். பிள்ளை பிறந்துருச்சா பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேரை வச்சு மரத்தை வச்சிடணும். 2 வயசா 2 மரம், 3 வயசா 3 மரம், 4 வயசா 4 மரம் நடணும். 1000 மரம் நட்டு விட்டால் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது. மரணத்தில் அரசு மரியாதை. 100 மரம் நட்டால் ஊக்கத்தொகை, பரிசு தொகை, பாராட்டு. 10 மரக்கன்றுகளை நட்ட மாணவனுக்கு 10 மதிப்பெண்கள், பாராட்டு மதிப்பெண்கள். மாத்திரம் பாரா நாட்டை இந்த பரதேசி பயிலுமே நினைச்சுக்கிட்டியா? மரம் நடுவோம், மழை வருவோம். எங்க நடுவ, எங்க நடுவ பாரு. Oh, stop it. பாரு, என்னைய மாதிரியே பேசுவான் பாரு. Restore discipline, then argue your case. Whoever governs Singapore must have that iron in him, or give it up. This is not a game of cards. This is your life and mine. I spent a whole lifetime building this. இவன் யார் தெரியுதா? இவனை போய் தட்டுனா, இந்த ஃபர்கானோ பாசா இருக்குல்ல, ஃபர்கானோ பாசா, அதை தட்டுனா, சீமான்னு தட்டினா இவர் வந்துடுவாப்புல. டே, அவனுக்கு தெரியுதுடா நான் சொல்கிறத அவன் நிறைவேற்றியிருக்கான்னு. அந்த இப்ராஹிம் ட்ரோரே அந்த வலையொலியில் வந்து அந்த நாட்டின் ஆப்பிரிக்காவில் ஃபர்கானோ பாசாவுடைய சீமான் அப்படின்னு போட்டால் இப்ராஹிம் ட்ரோரையை காட்டிடும். என் கனவு இருக்குல்ல, என் கனவை ஒரு 35 வயது இராணுவ வீரன் செயல்படுத்திட்டான். அந்த நாட்டை ஆப்பிரிக்காவில் இருந்து அந்த ஃபர்கானோ பாசாங்கிற அவன் தாய் நாட்டடா மாற்றிட்டான். இந்த பார் எப்படி மாத்திரான் பாருடா. ஏண்டா 35 வயசு பையனால முடியாது, என் கனவை அவன் நிறைவேற்றிதான், என்னால முடியுமா முடியாத பாரு. பாரு எப்படி பண்றாங்க. எதனால அவனால முடியுது? தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியா. லீ குவான் யூவால ஏன் செதுக்க முடிஞ்சது? தன்னலமற்ற மக்களின் கருத்துக்கு இல்லை, மக்களின் நலனுக்கு. எங்க அப்பா என்ன சொன்னா, சொல்றத கேளியா, படியா, போயா, விளையாடியா. அதுதான்டா, அதான்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அந்த ஆட்சி முறைக்கு ஒற்றை சொல் தாயின் பேரன்பு. 2 வார்த்தையில், தாயின் பேரன்பு. அந்த ஆட்சியை உங்கள் மகன் தருவேங்கிறேன். இந்த ஆட்சி இருந்தால், இப்படி ஆட்சி இருந்தால் நாடு நல்லா இருக்கும்னா, இந்த மகனுக்கு ஒரு வாக்கை தந்து அதிகாரத்தை தான். ஓட்டை போட்டு நாட்டை என்கிட்ட கொடு, இல்லை எவனுக்கோ போட்டு எங்களை சுடுகாட்டில் போட்டு போ. அதை பற்றி பிரச்சனை கிடையாது.
இந்த பாரு ஒரு முதியவன் ஒரு மோட்டர் பைக்கில் 4 பேர் போகிறது. இங்கே பாரு எப்படி ஒரு தாந்தோண்டித்தனம், கடையில் தெருவில் உட்காந்து குடிக்கிறது. இந்த ஒழுங்கெல்லாம் இந்த ஒழுக்கச்சிதைவெல்லாம் மாற்றி கொண்டு வருவது தாயின் பேரன்பு, தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களுடைய கனவு. அதை நிறைவேற்ற இந்த ஒரு கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல நாங்கள், எங்கள் கனவு வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள். நல்ல நோக்கத்தை கொண்டிரு, அதுவே உன்னை வழிநடத்தி செல்லுங்கிறான். நான் நல்ல நோக்கத்தை கொண்டிருக்கிறனால தான் அது என்னை வழிநடத்தி செல்லுது. என்ன சொல்லுது? இதில் எவனோடும் கூட்டணிக்கு போயிடாத, நீ தனியாக நில்லு, தனிச்சு நில்லு. செய்கிறதுக்கு என்ன காரணம்? அது சொல்லுது, போயிடாத. அந்த தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை இந்த மண்ணில் வழங்கி ஒரு மகத்தான நாடாக என் நாட்டை ஒரு சிற்பி போல செதுக்கி செதுக்கி உருவாக்குவேன் என்கிற உறுதியை என் அன்பு சொந்தங்களுக்கு, என் அருமை பெற்றோர்களுக்கு, என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகளுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் நம்பிக்கையோடு இந்த மகனுக்கு வாக்கு செலுத்துங்கள். இந்த நிலத்தில், இந்த தேர்தல் களத்தில் வரலாறு உங்களுக்கு ஒரு பெருவாய்ப்பை தந்திருக்கிறது, மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பை. இந்த தேர்தல் ஒன்று தான் நமக்கு இருக்கிற மாறுதல், அதை மாற்றத்திற்கான தேர்தலாக பாருங்கள். இந்த களத்தில் போட்டியிடுகிற இந்த திருவள்ளூரிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி செந்தில்குமார் MBA வழக்கறிஞர் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக என்னுடைய அன்பு தங்கை பூந்தமல்லியில் போட்டியிடுகிற வழக்கறிஞர் மேகலா அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக பொன்னேரி தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் ராஜாத்தி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி விவசாய சின்னத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்த மதுராவேல் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை ரேவதி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி விவசாய சின்னத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். திருத்தணி தொகுதியிலே போட்டியிடுகிற ஆறுயிர் தம்பி சந்திரன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றியிடுங்கள். அடுத்ததாக கும்மிடிப்பூண்டி தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு இளவல் வழக்குரைஞர் இரா ஸ்ரீதரன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற கியாபை நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர், முத்தமிழ் காவலர் தாத்தா கியாபை விஸ்வநாதனுடைய அன்பு பேத்தி வெற்றி செல்வி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, உங்கள் பிள்ளைகளின் அதிகாரம் நம் மக்களுக்கான அதிகாரம். நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலன் காக்கும், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும். என் அன்பு சொந்தங்களே, விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். தற்சார்பு பொருளாதாரம் எங்க கொள்கங்க, தற்சார்பு பொருளாதாரம் எங்க கொள்கங்க, காசு மார்க்கு பொருளாதாரம் உங்க கொள்கங்க, காசு மார்க்கு பொருளாதாரம் உங்க கொள்கங்க, நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க.